எப்படி ரஜினிகாந்துக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுங்க. அவருடைய தொழில் மீது அவருக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. ஒரு சினிமால ஒரு ஹீரோவா இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அது இட்ஸ் நாட் அ ஜோக். அவங்க நடிகர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, ராமராஜனா இருக்கட்டும், அவ்வளவுதான் அப்படியே ஓவர் த நைட் வந்தாங்க, அப்படியே ஓவர் த நைட் காணாம போயிட்டாங்க, வாஷ்ட் அவுட். இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இன்னைக்கு ரஜினிகாந்த் நம்பர் 1 நடிகரா இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும் சினிமா மீது. ஒரு கதையை கேட்கறதுல அவருக்கு நிறைய ஞானம் இருந்திருக்கணும். ஏன்னா பல லொக்க கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு ரொம்ப பில்டப் கொடுப்பான் சினிமால, பயங்கரமா அவங்கள சாப்பிட்டுருவாங்க. அப்போ அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். எத்தனையோ காத்து வந்தாங்க, ஆனா ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான். அவர் அதுல தெளிவா இருந்தார், அவர் சினிமால தெளிவா இருந்தார். அரசியல் விட்டுடுங்க, இன்னைக்கு புதுசா கமலஹாசன். மக்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, மக்களுடைய மைண்டை நல்லா ரீட் பண்ணுங்க. திடீர்னு வந்தா ஏத்துக்க மாட்டாங்க, அடிச்சு சொல்றேன், திடீர்னு வந்தா ஏத்துக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க பூத்தணும், மைண்டுக்குள்ள பூத்தணும். 2 பிம்பங்கள் இருக்கீங்க, 2 பிம்பங்கள். பேரை சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். இந்த லீடிங் கட்சிகள் 2 பேரு, அவங்கள தகர் தெரியணும்னா அதுக்கு மிகப்பெரிய திட்டம் வேணும், மிகப்பெரிய பிளான் வேணும், ஆழமா யோசிக்கணும். ஒருத்தரால முடியுமா? அதான் சொல்லுவேன், கூட்டு சக்தி. நாமெல்லாம் ஒரு கூட்டணி.